வரும் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் புதிய தலைமுறை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக தமிழகம் எங்கும் பயணித்து வரும் புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து இன்று பெரம்பலூரை அடைந்திருக்கிறது. அங்கு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தொகுப்பாக பார்க்கலாம். இந்த ஜனநாயக பெருவிழால மக்களுடன் புதிய தலைமுறையாக நாம் சேர்ந்து வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் பெருமை கொள்கின்றோம். இந்த ஒரு புதிய முன்னுதாரணமாக நாம் ஒரு புதிய தலைமுறை பேருந்து ஒன்று தயார் பண்ணியிருக்கிறோம். 40 தொகுதிகளிலும் இந்த பேருந்து பயணிக்கவிருக்கின்றது. ஒரு இடத்திலும் பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தவிருக்கின்றோம். குறிப்பாக மக்களுடன் புதிய தலைமுறை, இளைஞர்களுடன் புதிய தலைமுறை, தலைவர்களுடன் புதிய தலைமுறை, களத்திலிருந்து தேர்தல் களத்திலிருந்து சிறப்பு நேர்பட பேசு, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். மக்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் புதிய தலைமுறையின் நோக்கம். தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து இந்த விஷயத்தை நாம் செய்வதில் புதிய தலைமுறை பெருமை கொள்கின்றது. நம்மோடு இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து நம்மோடு சிறப்பு விருந்தினரா சார் ஆட்சியர் கோகுல் IAS அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை தற்போது வரவேற்கலாம். சார் வணக்கம். உங்களை இந்த களத்துக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தற்போது கோகுல் IAS அவர்களை நமது மூத்த ஆசிரியர் வேலுச்சாமி அவர்கள் அவருக்கான மரியாதை செய்வார். தற்போது ஒரு சில வார்த்தைகள் கோகுல் IAS அவர்கள் நம்மளுடைய பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி 2024 ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. ஆல்மோஸ்ட் 96 crore பீப்புள், 96,000 கோடி மக்கள் ஓட் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த 96 crore பீப்புள்னா, இஃப் யூ லுக் அட் இட், most of the countries, இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய most of the nations, ஒரு 10-15 நேஷன்ஸை கம்பைல் பண்ணியா கூட இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காது. அதனால தான் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஸ்லோகன் திஸ் இஸ் அ ஃபெஸ்டிவல். இது ஜனநாயகத்தினுடைய ஒரு திருவிழா மாதிரி. இப்போ ஓட் போடுறதுக்கு என்ன அவசியம்னா, எதுக்கு அந்த எஃபர்ட் எல்லாம் எடுத்து போய் ஓட்டு போடணும்னு கேட்டா, பிகாஸ் இப்போ யூத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ யங் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் அந்த மாதிரி நினைச்சா, மை ஆன்சர் இஸ், என்னோட ஆன்சர் இப்போ நீங்க ஒரு சிலவரில் இந்த கேள்வியை கேட்டு இருக்கும், அடல்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் அடல்ட்டிங்? இப்போ நான் ஒரு அடல்ட்டா அந்த அடல்ட் ஏஜுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு ப்ரூஃபாக ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? ஐ ஆம் பேயிங் மை எலக்ட்ரிசிட்டி பில், ஐ ஆம் பேயிங் மை ஹவுஸ் ரெண்டல். அந்த மாதிரி ஐ ஆம் ஓட்டிங், நான் என்னோட ஓட் போட போகிறேன். அந்த ஒரு இது ஒரு அடல்ட்டோட அடையாளம், ஒரு மெச்சூர் பர்சனோட அடையாளம். ஸோ தட் இஸ் யுவர் ப்ரூஃப் ஃபார் பீயிங் அடல்ட். இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் we are doing a lot of activities in the voting, promote பண்றதுக்கு sweep activitiesக்காக we are doing a lot of activities. இப்போ ஒரு 2-pronged approach ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று the normal physical things, இப்போ ரேலி, இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஃப்ளெக்ஸர் போர்டு, அந்த மாதிரி பாப்புலரைசேஷன். அப்புறம் யங் ஓட்டர்ஸை இதுக்கு எடுத்து கொண்டு வரதுக்கு வி ஆர் ஆல்சோ டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணியும் வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஓட்டிங்கோட மெசேஜை வி வாண்ட் டு டேக் இட் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ரிமோட்டஸ்ட் வில்லேஜ் வரைக்கும், லாஸ்ட் பர்சன் வரைக்கும் இந்த மெசேஜை எடுத்துட்டு போகணும் தான் இந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய நோக்கம். அதுக்கும் மேலே
இந்த டெமோக்ரஸியோட திருவிழா வந்து இட் ஷுட் ஆல்சோ பி a ஃபெஸ்டிவல் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி. ஆனால் இந்த சமூகத்தை சார்ந்த எல்லா செக்ஷனையும் இந்த ஓட்டிங்க்கு கொண்டு வரணும். சீனியர் சிட்டிசன்ஸு, அப்புறம் வந்து பர்சன்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த மாதிரி எல்லோரையும் அந்த போலிங் பூத்துக்கு கொண்டு வரதுக்காக எலெக்ஷன் கமிஷனும் மாவட்ட நிர்வாகமும் வி ஆர் டூயிங் பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எல்லாம் அண்ட் பிடபிள்யூடி ஓட்டர்ஸுக்கு எல்லாம் அவங்களோட வீட்டிலே போய் வி ஆர் கலெக்டிங் தேர் ஓட். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். பூத்தில் எல்லாம் வந்து அஷ்வர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் இப்போ வந்து எலெக்ஷன் டைமில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால ஷெய்டு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணதுக்காக வி ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ஓட்டிங் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்மளுடைய நெக்ஸ்ட் 5 years எப்படி போகணும் என்று டிசைட் பண்ணதுக்காக உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிர்வாகத்தினுடைய சைடில் இருந்து வி ஆர் மேக்கிங் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். நவ் ஐ urge all the people of this district to come and vote in large numbers. இந்த மாநிலத்திலே, இந்த ஹோல் இந்தியாவிலே வந்து ഏറ്റവും ஹையஸ்ட் voting percentage இந்த மாவட்டத்துக்கு வரணும்னு தான் என்னோட விஷ். தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா. நிர்வாகம் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்குதுன்றதை தெளிவாக விளக்கி சொல்லியிருந்தாரு. நாம் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நாம் நேர்மையாக வாக்கு செலுத்தணும். அதற்கான ஒரு உறுதிமொழியை நாம் தற்போது எடுத்துடலாம். இப்போ உறுதிமொழி. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் எந்த ஒரு ஜாதி மதம் இன வகுப்பு மற்றும் மொழி பாகுபாட்டிற்கு ஆட்படாமல் எதிர்வரும் மக்களவை பொதுத் தேர்தலில் வாக்களிப்பேன் என்று உறுதிமொழி ஏற்கிறேன். சரி, உறுதிமொழி ஏற்றதற்கு அனைவருக்கும் நன்றி. தற்போது முதல் முறை வாக்காளர்களாக ஒரு 5 பேர் இங்க ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்க போறோம். அந்த 5 பேர் அந்த கையெழுத்தை போடுவாங்க. நான் பெயர்களை படிக்கிறேன், நீங்க போய் முதலாவது உங்களோட கையெழுத்தை இடலாம். அருணா, ஹரிணி, சந்தியா, திவ்யா மற்றும் காஞ்சனா. தற்போது அவர்கள் அந்த கையெழுத்துக்களை இடுறார்கள். சரி, இந்த 5 பேர் கையெழுத்து போட்டதை தொடர்ந்து மற்றவர்களும் ஒருவராக கையெழுத்து போடலாம். அந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுட்டோம் அப்படின்றதுதான் அதற்கான ஒரு அத்தாட்சியாக நாம் அந்த கையெழுத்து போட போறோம். நாம் அனைவரும் வாக்கு செலுத்துவோம், நேர்மையாக வாக்கு செலுத்துவோம். இதுதான் நம்மளுடைய உறுதிமொழியாக இருக்கின்றது. தற்பொழுது சாராட்சியர் அவர்கள் அவர்களுடைய கையெழுத்தை பதிவு செய்கிறார். நன்றி 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 சார். இப்பொழுது பேரணியை வந்து சாராட்சியர் அவர்கள் தொடங்கி வைப்பார். கொடி அசைத்து இந்த பேரணி தொடங்கி வைக்க போகும்.
சரி, அனைவரும் கையெழுத்திட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. தற்பொழுது வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி தொடங்க போகுது. கலை நிகழ்ச்சிகளும் சிலம்ப கலையை குழந்தைகள் வந்து நிகழ்த்தி காட்டுறாங்க. தற்போது சார் ஆட்சியர் கொடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைப்பார். பேரணி தொடங்குகின்றது.